வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம எப்போதுமே தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து அதை வெது வெதுப்பான தண்ணீரோடையோ அல்லது சில்லான வாட்டரோட கலந்து நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்குங்க. ஏன்னா இந்த எலுமிச்சை ஜூஸில் நீர் சத்து, நார் சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம் இந்த மாதிரி நிறைய தாதுக்கள் இருக்குது. குறிப்பாக விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து எல்லாமே இருக்குங்க. ஸோ தொடர்ந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இம்யூனிட்டி பூஸ்டராக எலுமிச்சை ஜூஸ் நமக்கு செயல்படுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து எலுமிச்சை ஜூஸில் இருக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனால தான் உங்களுக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துது. ஸோ விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடம்புகளில் ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் கிடையாது, ஒயிட் பிளட் செல்ஸ், அந்த ரத்த வெள்ளை அணுக்களை பார்த்தீங்கன்னா அதனுடைய உற்பத்தியை உங்களுக்கு அதிகப்படுத்தும். அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகப்படுத்தப்படும் போது தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாங்க. சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. அதாவது ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை எப்போதுமே ஏற்படுத்தாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெற்றுக்கொண்டு ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலிமைப்படுத்தி வச்சிருக்கோம். அதனால தான் எந்த நோயுமே நம்மை தாக்காது. ஆன்டி ஆக்சிடென்ட்களை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலுமிச்சை ஜூஸ் வழங்குங்க. ஸோ எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய செல்களை சிதைவடையாமல் பாதுகாத்து உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்தும். செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் மேம்படணும், டைஜஸ்டிவ் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான உமிழ்வு சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த காலையில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் கலந்து குடிக்கும் போது அது கல்லீரலில் பைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்த நீருடைய சுரப்பை தூண்டும். இது உணவை எளிதில் செரிமானம் செய்ய வைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா செரிமானம் சீக்கிரமாகவே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும், எந்த விதமான சிக்கலும் இருக்காது. குறிப்பாக இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், வயிற்று போக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இப்போ மலச்சிக்கல் நீங்கள் நிவாரணம் பெறணும் அப்படின்னா அந்த குடலினுடைய இயக்கத்தை சீராக்கி உடலில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றுவதன் மூலமாக ஆரம்ப கட்ட மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக நீர் சத்து, நார் சத்து எல்லாம் வழங்கி கழிவுகளை வெளியேற்றுவதற்கு எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள் அதை நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் நீங்கள் ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம் முன்னாடியே உருவாகாமல். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எலுமிச்சை ஜூஸில் சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்குங்க. ஸோ எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னா சிறு நீரினுடைய அளவையும் அதனுடைய pH அளவையுமே அதிகரித்து கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீரக கற்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளை, அந்த பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைச்சிடும். ஏற்கனவே உங்களுக்கு சிறிய அளவில் சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னா அது மேற்கொண்டு பெரிதாகாமல் உங்களுக்கு அந்த சின்னதாக இருக்கும் பொழுதே ஆரம்ப கட்ட நிலையிலேயே அந்த சிறுநீரக கற்கள் கரைவதற்கு துணை புரிவதா உங்களுக்கு அந்த எலுமிச்சை ஜூஸ் இருக்குங்க. ஸோ அதனால நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் உருவாக முன்னாடியே தடுத்துக்கலாம். ஆரம்ப கட்ட நிலையில் கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகி இருந்ததுன்னா அதை கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். சிறுநீரக இன்ஃபெக்ஷன்ஸ் அது மாதிரி தொற்று வியாதிகளும் உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் விடுபடணும். அதாவது ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கணும், பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பொட்டாசியம் சத்து எலுமிச்சை ஜூஸில் இருக்குங்க. ஸோ அந்த எலுமிச்சையில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் நரம்புகள் பார்த்தீங்கன்னா இறுகி போயிருக்கக்கூடியதை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை நம்மளுடைய உடல் உறுப்புகள் எங்கும் வழங்கும். இதனால இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. ஸோ நம்மளுடைய ரத்த நாளங்கள், நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு செல்லாமல் இருக்கிறது தான் நம்ம ரத்த அழுத்தம், அதாவது பிளட் ப்ரெஷர், பிபின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நமக்கு எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் நமக்கு நீக்கும். இப்போ கொலஸ்ட்ரால்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே அதே சேம் ப்ராசஸ் தான். இப்போ நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து, பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரையக்கூடிய நார் சத்து, தாவர சேர்மங்கள் எல்லாமே உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய
எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சி உங்களுக்கு ஏற்கனவே இறுக்கங்கள் இல்லாமல் பண்ணிடுச்சு. அதாவது பிபி ப்ராப்ளம் இல்லாமல் உங்களை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. இப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதால மாரடைப்பு இந்த மாதிரி இதயம் சம்பந்தமான நோய்கள் அதனுடைய அபாயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்குங்க. சருமத்தை பொலிவு பெற வைத்துக்கொண்டு எப்போதுமே நீங்கள் வந்து இளமையாக இருக்கணும், ஸ்கின் கேர் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. கோலோஜன் உற்பத்தியை உங்களுடைய சருமத்தில் இதுக்காக தான் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஊக்குவிக்கும். விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து சருமத்தினுடைய நெகிழ்வு தன்மைக்கு தேவையான கோலோஜனுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோலோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரத உற்பத்திக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். அந்த புரதம் நம்மளுடைய சருமங்களில் வந்து உடையாம பாதுகாக்கப்படுவது இந்த எலுமிச்சை ஜூஸால தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் சி அதுக்காக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த புரதம் வந்து உடைஞ்சிச்சு அப்படின்னா சருமத்தில் வந்து அங்கே உங்களுக்கு வந்து சுருக்கங்கள்லாம் தோண ஆரம்பிக்கும். அந்த சுருக்கங்கள்லாம் நீக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தோலில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், வயதான தோற்றம், சூரிய கதிர்கள், அந்த யூவி ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் குறைத்து சருமத்தை பொலிவாக வைக்கிறதுக்கெல்லாமே எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு ஸ்கின் கேராக இருக்கும். நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் இது அத்தனையுமே வெளியேற்றிவிட்டு ஒரு சுறுசுறுப்பான ஈரப்பதமான ஒரு சருமத்தை கொடுக்கும். வறட்சி அப்படின்றது நம்மளோட சருமத்தில் வந்து இருக்காது. ஸோ சிறந்த ஸ்கின் கேர் வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும், உடல் எடையை வந்து மேலாண்மை செய்து கொள்ளணும், வெயிட் லாஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் வந்து சேர்த்துக்கொள்ளலாங்க. இப்போ வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். காலையில் வெறும் வெயிட்டில் எலுமிச்சை தண்ணீர் வந்து நீங்கள் குடிப்பது உடலினுடைய வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து தேவையற்ற கொழுப்பு உங்களுக்கு வந்து கரைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது வந்து பசியை வந்து கட்டுப்படுத்தும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரையக்கூடிய நார் சத்து தேவையற்ற பசி உணர்வு உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் இது எதுவுமே உங்களுடைய உடம்புகளில் படியாது. இப்போ உங்களுக்கு பசி ஏற்பட்டதுனால தான் நீங்கள் அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்கிறீங்க. இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பசி கட்டுப்பட்டுறதால இந்த நொறுக்கு தீனிகள், குப்பை உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஸோ வெயிட் வந்து உங்களுக்கு முதல்ல அதிகமாகிறது நின்றுடும். இப்போ ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் அதெல்லாமே உங்களுக்கு வந்து கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியாக வந்து லெமன் ஜூஸ் வந்து மாற்றி கொடுக்கும். அப்போ அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டதால தேவையில்லாத தொப்பை போன்ற அமைப்பு, கொழுப்பு படிவுகள் இது எதுவுமே உங்களுடைய உடம்புகள் வந்து இருக்காதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கலாம். மூட்டு வலி மற்றும் யூரிக் அமிலத்தை வந்து குறைக்கிறதுக்கு அந்த பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின்ஸு, கவுட்லேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ யூரிக் அமிலத்தை வந்து இது வந்து கரைக்கும். உடலில் யூரிக் அமிலம், அந்த யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக சேரும் பொழுது தான் அது மூட்டுகளில் தங்கி மூட்டு வலியையும் கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூட்டு வீக்கத்தையும் ஏற்படுத்தும். இப்போ எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த யூரிக் அமிலத்தை கரைத்து சிறுநீர் வழியாகவே உங்களுக்கு வந்து வெளியேற்றுவதற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதனால வீக்கத்தை எல்லாம் குறைச்சிரும். ஸோ எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் வலியையும் குறைத்து குறிப்பாக அந்த வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய மூட்டு பிரச்சனைகள் அதுல இருந்து உங்களுக்கு நல்ல நிவாரணத்தை கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலுமே அதுல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் நீங்க வந்து பெறணும் அப்படின்னா ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் பெற்று புற்றுநோயிலிருந்து எதிர்ப்பா நீங்க வந்து செயல்படணும் அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. தாவர சேர்மங்கள் அந்த அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ்ல வந்து இருக்குங்க. ஸோ எலுமிச்சை ஜூஸ்ல இருக்கக்கூடிய லிமோனின் மற்றும் நரிங்கனின் போன்ற சிறப்பு தாவர சேர்மங்கள், ஸோ அந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் எல்லாமே உங்களுடைய புற்றுநோய் செல்கள் வந்து உங்களுக்கு உருவாகிறதையும் அது வந்து உடல்ல பரவுவதையும் முன்னாடியே தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கு அப்படின்றத ஆய்வுகள்ல குறிப்பிடுறாங்க. குறிப்பா ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா அந்த மார்பக மற்றும் குடல் தொடர்பான புற்றுநோய்களுக்கு எதிராக இந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இந்த சேர்மங்கள் எல்லாமே எலுமிச்சை ஜூஸ் வந்து செயல்படக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு அதை எதிர்த்து போரிட்டு முன்னாடியே அது வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறதுக்கு எல்லாமே நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ தொடர்ந்து தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து அதை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க இல்லையா? அதனால் எளிமையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய எலுமிச்சை சாறு பருகி ஊட்டச்சத்தை பெற்று உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.